வர்தா புயலின் கொடூர தாக்குதலை அடுத்து சென்னையில் தீவிரமாக நடந்து வரும் மீட்பு பணிகள் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, வர்தா புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா மரங்களும் மின்கம்பங்களும் சாய்ந்து கிடக்கிற நிலையில இதனை அப்புறப்படுத்தும் பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது? வர்தா புயல் காரணமாக அதிக அளவில் சென்னை மாநகராட்சியில் மரங்கள் முறிந்திருந்தன. குறிப்பாக சாலைகளை அது போக்குவரத்தை இடையூறு செய்ய வகையில் இருக்கக்கூடிய மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்தி சாலையின் ஓரங்கள் தற்பொழுது குவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் பிரதான சாலைகள் மட்டுமல்லாமல் உட்புற சாலைகள் என மொத்தமாக 10,682 மரங்கள் முறிந்து விழுந்ததாகவும் அதில் 5,174 மரங்கள் தற்பொழுது முற்றிலுமாக நீக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. மேலும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மரங்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியில் மாநகராட்சி ஈடுபட்டு வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று வர்தா புயல் காரணமாக சென்னையில் மட்டும் 18 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு இடங்கள் தாழ்வான பகுதிகள் தண்ணீர் தேங்கி இருந்தது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் 267 இடங்களில் மழைநீர் தேங்கி இருந்ததாகவும் அதில் 214 இடங்களில் தற்பொழுது மழைநீர் முற்றிலுமாக அகற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் 27 குதிரை திறன் கொண்ட மோட்டார்களை வைத்து தற்பொழுது தண்ணீர் அகற்றப்பட்டு வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வர்தா புயல் காரணமாக சென்னையில் பெரும்பாலான இடங்களில் தண்ணீரின் தேக்கம் சற்று குறைவாக இருந்த போதிலும் மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக மின் வயர்கள் அதே போன்று மின்கம்பங்கள் சாய்ந்து இருந்தது. எனவே இதனை அகற்றுவதற்காகவும் உரிய முறையில் மற்ற தொலைத்தொடர்பு இணைப்புகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மரங்களை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. ராஜலட்சுமி. லாவண்யா, பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் மின்சாரம் சரியாக கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் தரப்புல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மின்கம்பங்கள்ல சரி செய்யும் பணிகள்ல மாநகராட்சி என்ன மாதிரியான பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க? மின்துறையை பொறுத்த வரையில் இவை அனைத்துமே தமிழக அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடும். ஆனால் இதற்கும் மாநகராட்சிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இருந்த போதிலும் தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு அரசு மின் வாரியத்தின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வர்தா புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் இதுவரை சுமார் 10,000க்கும் அதிகமான மின்கம்பங்கள் விழுந்திருப்பதாகவும் அதே போன்று 400 டிரான்ஸ்பார்மர்கள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனை மீட்கும் நடவடிக்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மின் கம்பங்கள் இணைப்பு முழுமையாக வழங்கப்பட்டால் மட்டுமே அனைத்து பகுதிகளுக்கும் உரிய முறையில் மின்சாரம் வழங்கப்படும். எனவே அதற்கான நடவடிக்கைகளாக சென்னையில் ஏற்கனவே இருப்பு வைக்கப்பட்டிருந்த 3000 மின்கம்பங்கள் மூலமாக தற்பொழுது மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் அதே போன்று மற்ற மாநகராட்சி குறிப்பாக மற்ற மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சேலம், கோவை அதே போன்று மதுரை ஆகிய 3 மாவட்டங்களிலிருந்து சுமார் 7,000 மின்கம்பங்கள் தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று மற்ற மாவட்டங்களிலிருந்து மின்துறை ஊழியர்களும் தற்பொழுது உடனடியாக சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தற்பொழுது மின்சாரத்துறையை பொறுத்த வரையில் அனைத்து பகுதிகளுக்கும் மின்சாரம் வழங்குவதற்காக இதுவரை 9,070 ஊழியர்கள் தற்பொழுது களத்தில் இறங்கி தற்பொழுது பணியாற்றி வருவதாக மின்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகள், அதாவது சென்னையை பொறுத்தவரையில் பூமிக்கு அடியில் தான் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால் சென்னையில் விரைவில் சென்னைக்கு மின் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக வர்தா புயல் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள், குறிப்பாக வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, வடசென்னை அதே போன்று தென் சென்னையை பொறுத்தவரையில் மயிலாப்பூர் மற்றும் தரமணி ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள் முற்றிலுமாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே அந்த துணை மின் நிலையங்கள் உடனடியாக சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த துணை மின் நிலையங்களிலிருந்து மின் உற்பத்தி தொடங்கிய பின்னர் உடனடியாக அனைத்து பகுதிகளுக்கும் மின்சாரம் வழங்கப்படும் என்று மின்வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. லாவண்யா, தற்போது தொற்று நோய் பரவாமல் இருக்க சுகாதாரத்துறை சார்பாக என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? அது மட்டும் இல்லாம குறிப்பாக போக்குவரத்து வசதிகள் எல்லாம் சீர் செய்யப்பட்டுள்ளதா?
குறிப்பாக போக்குவரத்தை பொறுத்த வரையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சென்னை மாநகராட்சியில் பிரதான சாலைகளில் முறிந்து விழுந்திருக்கக்கூடிய மரங்களை அகற்றி போக்குவரத்து சீராவதற்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வர்தா புயல் காரணமாக மெட்ரோ ரயில்கள் அதே போன்று மின்சார ரயில்களுடைய சேவை வந்து முற்றிலுமாக வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாநகர போக்குவரத்து கழகம் மூலமாக பேருந்துகள் மட்டுமே வந்து இயக்கப்பட்டு வந்தன. குறிப்பாக பல்வேறு பேருந்துகள் வந்து பிரதான சாலைகளில் செல்லும் பொழுது மரம் முறிந்து விழுவது உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு வந்து பேருந்துகளும் வந்து உள்ளானது. எனவே உரிய முறையில் அந்த பேருந்துகளை வந்து சீர் செய்து உரிய அதாவது வழித்தடங்களில் வந்து போதுமான அளவிற்கு பேருந்துகள் இயக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தொற்று நோயை பொறுத்தவரையில் குறிப்பாக நேற்றே வந்து 200 நடமாடும் மருத்துவ முகாம்கள் வந்து தமிழக அரசால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 3 மாவட்டங்களை பொறுத்தவரையில் பல்வேறு முகாம்கள் வந்து மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அதே போன்று வெள்ளத்தால் புயலால் வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உடனடியாக சென்று அங்கு மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காக 200 நடமாடும் மருத்துவ முகாம்கள் வந்து தமிழக அரசால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் மருத்துவக் கல்லூரியை அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய 4 மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் இந்த மருத்துவ முகாம்கள் வந்து தற்பொழுது வந்து பணியாற்றுகிறார்கள். அதே போன்று செவிலியர்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருப்பதாக வந்து சுகாதாரத்துறை சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெள்ளம் பாதித்த புயலால் வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கான ORS பவுடர் அதே போன்று மாத்திரைகள் வந்து வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அதே போன்று அந்த பகுதிகள் வந்து இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்காக ப்ளீச்சிங் பவுடர் அதே போன்று ஃபாகிங் போன்ற முறைகளை வந்து செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, லாவண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.